சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சரியாக புதன்கிழமை இரவில்தான் ஒரு விஷயம் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த செயலை என்னவென்று உனக்கு உடனடியாக நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இரவில் உன் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தினால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது. என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்ள நீ முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று நீ இனிமேலும் தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்கப் போகிறதா அல்லது தீயது நடக்கப் போகிறதா என்பதையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற காலம், இந்த சாயப்பா நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக நான் என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்ல வருகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ கட்டாயமாக உணர்ந்து விட வேண்டும். எந்த நேரமும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி அத்தனையிலும் உனக்கான ஒரு மாற்றம் பிறக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நேரமும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக என்றும் என்றென்றும் நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க எப்பொழுதும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை இரவு என்பது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவ்வளவு எளிதில் நீ கடந்து விடக்கூடிய ஒரு நாளும் அல்ல. ஏனென்றால் நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும், அதாவது நேர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்களும் ஒரே நேரத்தில் போட்டி போட்டு கொண்டு நிற்கும். ஒரே நேரத்தில் இவை எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த முயற்சி செய்யும். அதாவது நல்ல சக்தியானது நல்ல விஷயத்தை நடத்தவும், தீய சக்தியானது தீய விஷயத்தை நடத்தவும் உன் வாழ்க்கையில் போட்டி போட்டு கொண்டு நிற்கும். அந்த நேரத்தில் தான் நான் உனக்கென்று என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்யும். அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் பல சோதனைகளும் வேதனைகளும் பல இன்னல்களும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற நிலைகளில் உன்னை சுற்றி நடக்கும் சில உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் சில நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்று நீ புரிந்து கொள்ள துடிக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதையெல்லாம் நீ உணர்ந்துவிடும் காலம் அல்லவா? உன்னை சூழ்ந்த தெய்வம் வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அல்லவா? அப்படி இருந்துமே நம்மை சுற்றி பிரச்சனைகள் அதிகரிக்கிறது என்றால் அந்த இடத்தில் தீமை தலை தூங்கி நிற்கின்றது என்று தானே அர்த்தம். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த தெய்வங்கள் ஒவ்வொருவருமே உன்னை விட்டு விலகிச் சென்றதற்கு முழுக்க முழுக்க காரணம் எதிர்மறையான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக உள்ளே வரவழைத்தது தான். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் யோசித்து இனி ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. நீ எந்த இடத்தில் உறுதியாக இருக்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மன உறுதியையும் சரியாக கொடுத்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது என்னவெல்லாமோ எதிர்பார்க்கிறதோ என்று நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருப்பது கிடையாது. உன்னை சுற்றி வந்திட்ட ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் நம்மை சுற்றி வருகின்ற தீமைகளை நாம் அனுமதித்து கொண்டிருந்தோம். ஆனால் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். நமக்கு நடக்கும் பல உண்மையான விஷயங்கள் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் அல்லவா? சரியான நேரத்தை நாம் எதிர்கொண்டு வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கை இனி கட்டாயமாக உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை கொடுக்கும், பல சந்தோஷத்தை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலமும் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல நம்மால் மாற்றிவிட முடியவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக கண்டு கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் என் குழந்தை தேடி ஒரு விஷயத்தை உன் அப்பா ஒருபொழுதும் உனக்கு சொல்வது கிடையாது.
ஏதோ ஒன்று இனி என்ன நடந்திருந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லா உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலங்கள் இனி அத்தனையும் என் குழந்தை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் அப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளிலும் உன்னுடைய வெற்றி அங்கே உனக்கு உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி ஏதோ ஒரு தீமைகளுக்கும் ஏதோ ஒரு சோதனைகளுக்குள்ளும் நீ தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு நடப்பது என்னவென்று ஏதுவென்று என் குழந்தை யோசித்து யோசித்து நீ வேதனையுற்று நிற்கிறாய். ஆனால் நான் சொல்வது போல இன்று இரவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். இதை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு சரியாக இந்த வாழ்க்கையை மன நிறைவோடு மன நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் நாம் விரும்பியது போல நடக்கவில்லை என்றவுடன் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மனநிலையானது மாறிவிடுகிறது அல்லவா? ஒட்டுமொத்தமாக நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது அல்லவா? இதனையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமாக உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு உடன் இருப்பவர்களும் சரி, நம்மை விட்டு விலகி நடப்பவர்களும் சரி, எந்த எண்ணத்தோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். இவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை சூழ்நிலைகளினால் உன்னை பாதிக்கும் விஷயங்களை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதற்குமே என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் என் குழந்தை நீ மனம் பதறக்கூடாது. உனக்கு துணை இருக்கும் விஷயங்களை நீ ஏற்றுக்கொண்டு முழுமையான ஒரு நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்ற எண்ணம் வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்ற ஒரு புரிதல் வேண்டும். இந்த சாய் அப்பா நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தில் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ இனிமேலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த புதன்கிழமை இரவில் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, தீமைகளை எல்லாமும் வேறறுத்து நன்மைகளை நிலைநிறுத்தும் ஒரு காலம். தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் தலை தூங்கப் போகின்ற நேரம். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கின்ற இந்த நேரம். என் குழந்தை, நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது. நமக்கான நேரத்தை நாம் எப்பொழுதும் சரியாக எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பது உண்மை அல்லவா? நாம் விரும்புகின்ற விஷயங்களை மகிழ்ச்சியோடு நாம் பெற வேண்டும் என்பது உண்மை அல்லவா? இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்காகவே இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் முழுமையாகவும் சரியாகவும் புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை இனிமேல் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய பல உண்மைகளை நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு கவனமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா முன்னின்று உனக்கென உருவாக்கி தரும் இந்த விஷயங்களை இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்காக வலிமைப்படுத்தும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பாடங்களை நீ ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது. அப்பா சொல்வது போல இந்த புதன்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத அதிசக்தி வாய்ந்த புதன்கிழமை. அதுதான் உண்மை. இந்த நாளில் உனக்கு நடக்கவிருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடத்தப் போகிறது. தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நன்மதிப்பு கொடுக்க அதிகரிக்கப் போகிறது. என்னவாகும் ஏதுவாகும் என்ற நிலையிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பா நான் துணை இருக்கும் இந்த நாட்களில் உன்னை தேடி வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்காகவே நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அது கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே.
நம்மை நிலைகுலைய செய்யும் விஷயங்கள் பல நம்மை சுற்றி நடக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க தெய்வம் உனக்காக துணை வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் இன்று உனக்காக பேச துடிக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை நான் மதிப்போடு வாழ வைப்பதோடு மட்டுமல்லாமல் நிம்மதியோடு வாழ வைப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மன நிம்மதியோடு உன்னை நான் சரியாக தெரியப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா உன்னோடு உனக்கு துணை இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் இனி அத்தனையிலும் நீ எப்பொழுதும் போல நிம்மதியோடு வாழ கற்றுக்கொள். உனக்கு நடந்து முடிந்தது எல்லாம் இனி உன்னை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உன்னால் எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரப்படும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.